गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி, இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதம் 16ஆம் தேதி. இன்றைய திதி சதுர்த்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 10 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலையில் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மாலையில் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன் மற்றும் புத பகவான் ஆகியோர் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். சிம்மத்தில் சூரியன், கன்னியில் கேது மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். புதிதாக அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. இளைய சகோதரர் வழியில ஒரு சிலருக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. மாமனார் வழியில இருந்தும் ஏதேனும் உதவிகள், ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. படிப்பில் அதிக ஆர்வங்கள் இருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. மேல்நிலை படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமான ஆர்வங்கள், ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. மேற்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நுணுக்கமான சிந்தனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. வியாபாரிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபார நுணுக்கங்களுடன் தொழில் செய்யும் எண்ணங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. வசிக்கும் வீட்டை புதுப்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். அதன் ரீதியிலான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அம்மாவிற்கு ஏதேனும் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இளைய சகோதரர் வழியில அம்மாவிற்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இசைக்கலை சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பலவிதமான கலைகள்லையும் அதிக ஈடுபாடுகளுடன் எடுத்து படிக்கக்கூடிய ஆர்வங்கள் இன்றைய தினம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. கலை சம்பந்தமான விஷயங்கள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், மேற்படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், பண்ணை சம்பந்தமான கால்நடைகள் வளர்ப்பு சம்பந்தமான விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏதேனும் ஒன்றுல ஒரு சிலருக்கு புதிதாக முயற்சிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு மாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வீடு மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கலாம். வாகனங்கள் மாற்றம் சார்ந்த விஷயங்கள்ல எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உறவு முறை பயணங்கள், கல்வி சம்பந்தமான பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இருக்கலாம். திருத்தல தரிசனங்கள் செல்லக்கூடிய முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ஒரு சிலருடைய வீடுகள்ல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள்னால ஒரு சிலர்களுக்கு தேவைக்கு ஏற்ப கடன் வாங்கக்கூடிய செலவினங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது.
அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய விஷயங்கள், இல்லைன்னா வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யறதுக்கு ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் மூலமாக எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதாக செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஏதேனும் பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு இடையூறுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதான நிலைகளும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடாச்சலபதி வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். கலைத்துறை சம்பந்தமான துறைகள்ல ஒரு சிலருக்கு புதிதான முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நுணுக்கங்களுடன் கற்பனை வளமும் மிகுதியாக இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான முயற்சிகள் ஒரு சிலருக்கு நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குழந்தை பேறு ரீதியிலான பரிசோதனைகள்ல எதிர்பார்த்த நல்ல செய்திகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இசைத்துறை சம்பந்தமான விஷயங்கள்ல தொழில் ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள், வாய்ப்புகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு தேடி வருவதற்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக உள்ளது. போட்டி தேர்வுகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் சார்ந்த எண்ணங்கள் இன்றைய தினம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. படிப்பு சார்ந்த விஷயங்களாக இடமாற்றங்கள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு சொந்த ஊர்ல இருந்து வேறொரு இடத்துக்கு இடமாற்றங்கள் ஆகிற மாதிரியான எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பள்ளி சார்ந்த விஷயங்கள், சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள், இல்லைன்னா குடும்ப தேவைகள் இதன் வழியில இடமாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள், உறவு முறை பயணங்கள், இந்த மாதிரி பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். படிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. உயர்கல்விக்கான தகுதிகள்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. திறமை மிகுந்த நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. பேச்சு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், கலைகள் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டேலண்ட் எல்லாம் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. மன ரீதியில சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம். அதன் சார்ந்த விஷயங்கள்ல முடிவுகள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றி வாய்ப்புகளை தருவதற்கு அதிகமான சூழல்கள் இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், கலைத்துறை சம்பந்தமான முயற்சிகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளும் நபர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க பிறருக்கான ஆதரவுகள் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அடுத்தவங்களுக்காக நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இளைய சகோதரராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மாமனாராக இருக்கலாம், வேலையாட்களாக இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் ஏதேனும் உதவிகள் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு.
மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவானும் இன்றைக்கு தனஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பணவரவு ரீதியில எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுக்கான வரவுகள் அதிகமா இருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. அன்பளிப்பாகவோ தானமாகவோ உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. குடும்ப அன்பர்களுக்கு ஏதேனும் தேவைகள் உதவிகள் அப்படின்னு வரும் பொழுது நீங்க அவங்களுக்காக சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் முழுதான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். பேச்சிலேயே எல்லா விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நுட்பமான பேச்சுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நுட்பமான நுணுக்கமான பேச்சுவார்த்தைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அசையாத சொத்துகள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள், லாபங்கள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மேற்கல்வி படிக்கும் மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு அம்மா வழியிலிருந்து பணவரவுகள் இருக்கலாம், ஏதேனும் வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவினர்களுடனான சந்திப்புகள், நல்ல இணக்கங்கள், அவங்க வழியில ஏதேனும் வரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக நல்ல மகிழ்ச்சியான சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பிற்கால சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைய தினம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இசை கலைகள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கும். பிற கலைகள்ல ஈடுபடக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அதிகமான ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்பத்தார்கள், தாய் வழி உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்க ஏதாவது ஒரு உதவிகள் அப்படின்னு வரும் பொழுது அவங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிறருக்காக கடன் கொடுக்க வேண்டிய தேவைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் புதிதான முயற்சிகள்ல இன்றைய தினத்தில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையுமே ஈடுபடக்கூடிய ஆர்வங்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புதிதாக ஈடுபடக்கூடிய விஷயங்கள்ல கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார். உங்களை குறித்த சிறு சிறு செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், உங்களுடைய வேலைகள் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம். அதன் வழியில செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மறைவான விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள் இதன் ரீதியில ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். அதன் வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் சார்ந்த எண்ணங்கள், முயற்சிகள் வரலாம். ஏதேனும் தேவைகளுக்காக இடமாற்ற ரீதியிலான சிந்தனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது.
எந்த விஷயத்திலையும் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய தினமாக இருக்கின்றது. ஆர்வத்துடன் அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். இளைய சகோதரர் வழியிலேயோ மாமனார் வழியில இருந்தோ ஒரு சிலருக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. நுணுக்கமான சிந்தனைகள் இன்றைய தினம் இருக்கும். நுணுக்கமாக யோசிக்கக்கூடிய வழிகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கடனை அடைக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். கடன் ரீதியில இருக்கக்கூடிய விஷயங்களை அடைக்கிற ரீதியில முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ரகசியமான செய்திகளை பெறுவதற்கான முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சுய சிந்தனை அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும். சுயமாக முயற்சி செய்யக்கூடிய நபராகவும் இன்றைய தினத்தில் நீங்க காணப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலையுமே முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. மன தைரியம் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. துணிவுடன் செயல்படக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. இராணுவம் சம்பந்தமான விஷயங்கள், எழுத்துத்துறை சார்ந்த பணிகள், இசை சம்பந்தமான கலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல புதிதாக முயற்சி செய்யக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைய தினம் இருக்கும். சின்ன சின்ன செலவுகளும் இருக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு சார்ந்த விஷயங்கள்ல தன்னிறைவு அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல செய்திகள் நடக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில சின்ன சின்ன பய உணர்வுகள், பதற்ற உணர்வுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கலாம். புதிதான முயற்சிகள்ல ஈடுபடும் போது மிகுந்த நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் இந்த மாதிரியான செயல்பாடுகளை முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருமகள் வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். உங்களுக்கான சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அது எந்த மாதிரியான செலவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விரும்பிய செலவுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விருப்பப்பட்ட பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். இல்லைனா விரும்பிய பயணம் போகக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். உல்லாச சுற்றுலா சார்ந்த முயற்சிகள் வழியில் இருக்கக்கூடிய செலவினங்களாக இருக்கலாம். விரும்பிய வெளியூர் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் குறித்த முயற்சிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகைகளில் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும். ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கலாம். வியாபார ரீதியிலேயோ வேறு ஏதேனும் முறைகள்லையோ ஒப்பந்தங்கள் போடுறீங்கன்னா அதன் சார்ந்த விஷயங்கள்ல செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு உதவக்கூடிய சூழல்கள் இருக்கலாம். மூத்த சகோதரர் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய விஷயங்கள்ல மனம் ஈடுபடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கொஞ்சம் விரய செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வெளியில ஒரு சிலருக்கு செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. வீட்டு உபயோக பொருட்களாக இருக்கலாம், குடும்ப நபர்களுடைய தேவைகள் ரீதியிலான விஷயங்களாக இருக்கலாம். இதன் சார்ந்த செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. கண், வாய் இது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்க கூடிய நபர்களுக்கு மருத்துவ முறைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி ரீதியிலான செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் இதன் ரீதியிலான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு முன்பணம் செலுத்தக்கூடிய
இருக்கக்கூடிய விஷயங்கள், வேறு ஏதேனும் இதர செலவுகள், இந்த மாதிரியான செலவினங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய விஷயங்கள்ல பணம் முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. சமாதான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு குடியுரிமை சார்ந்த முயற்சிகள், புதிதாக வேலை ரீதியிலான முயற்சிகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யறதுக்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எடுத்த விஷயங்கள்ல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பயண ரீதியில எதிர்பார்த்த நன்மைகள் இருக்கும். நீங்க விருப்பப்பட்ட பயணங்கள் போகக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்களை வாங்க முயற்சி செய்றீங்கன்னா அதுல மட்டும் கவன நிலைகள் அவசியம். தேவையில்லாத அனாவசிய செலவுகளை மேற்கொள்ளாம இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ விஷ்ணு வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைக்கு லாபஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். மனம் விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இருக்கலாம், எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழிலில் முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். விரும்பிய பணிகள்ல முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள், ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய பணிகள்ல சேரக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு மாமியார் வழியிலிருந்து ஆதரவுகள், ஏதேனும் நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. விரும்பிய புனித பயணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. செய்தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். பணி ரீதியில பெரும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. வேலை சம்பந்தமா பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த நன்மைகள், ஆதரவுகள், எதிர்பார்த்த லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. பயிர் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கான எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கலாம். எதிர்பார்க்கும் ஆதரவுகள் எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து சரியான நேரத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக ஆடைகள் வாங்கக்கூடிய விஷயங்கள், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள், இதன் ரீதியில ஈடுபடக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. விரும்பிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. பணி இல்லைன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்து ஒப்பந்தங்கள் ரீதியிலான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். இன்னைக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. செலவினங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அதன் ரீதியில அனாவசியமா தேவையில்லாத கடன்களை வாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நீங்க விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியிலான முயற்சிகள்,
விரும்பிய பணி சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க பிறருக்கான ஆதரவுகள் கொஞ்சம் தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு இல்லைனா இளைய மனைவிக்கு இவங்களுக்கெல்லாம் ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக யாருக்காவது கடன் தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தொழில் இல்லைனா வியாபாரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள் குறித்த எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பணிகள்ல தந்தை வழியிலேயோ மனைவியின் சகோதரர்கள் வழியிலேயோ உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பணி இல்லைனா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க வழியில ஏதேனும் ஆதரவுகளோ உதவிகளோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பணி சம்பந்தமான விஷயங்கள்ல பதவி உயர்வு சம்பந்தமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. செய்யக்கூடிய வேலை ரீதியில பலவித முன்னேற்றங்கள் நன்மைகள் இதெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பணி ரீதியில நற்பெயர்கள் பெறக்கூடிய சூழல்கள் இருக்கலாம். வெகுமதிகள் பாராட்டுகள் இதையெல்லாம் பெறுவதற்கான சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாடு ரீதியிலான வேலை முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தொழில் இல்லைனா பணி சார்ந்த விஷயங்களின் வழியிலாக வெளியூர் இல்லைனா வெளிநாட்டு பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. தொழிலில் முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். தொழில் ரீதியில மேலும் விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்கலாம். புதிதான தொழில் முயற்சிகள்ல பணத்தை அதுல முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள், கணிதம் சம்பந்தமான விஷயங்கள், ஸ்டேஷனரி பொருட்கள் விற்பனை, பத்திரிகை துறை சார்ந்த பணிகள், அச்சுக்கூடம், ஆசிரியர் பணி சார்ந்த துறைகள், பேச்சு சம்பந்தமான தொழில், தகவல் தொடர்பு சம்பந்தமான தொழில் முறைகள், வேலை சம்பந்தமான விஷயங்கள், ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான பிசினஸ் ரீதியிலான முயற்சிகள், கான்ட்ராக்ட் பேஸ்டு ஏஜென்சி சம்பந்தமான விஷயங்கள், கூட்டுறவு நிறுவனம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான தொழில் முறைகளை மேற்கொள்ளும் பொழுது தந்தை வழியில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இறை ரீதியிலான தொழில் முறைகளை பின்பற்றக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க உங்களுடைய இளைய சகோதரர் வழியில ஏதேனும் உதவிகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானங்கள் அவசியமானதாகவும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நீங்க எந்த விஷயத்துல முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த வேலைகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தொழில் ரீதியிலான பதவி உயர்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா பதவி சம்பந்தமான நிரந்தரம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானங்கள் கட்டுப்பாடுகள் இதெல்லாம் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு.
விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. விரும்பிய வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. விரும்பிய புனித யாத்திரை சம்பந்தமான முயற்சிகள் இருக்கலாம், தீர்த்த யாத்திரை சம்பந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகள் இருக்கலாம். இந்த மாதிரி யாத்திரை ரீதியிலான பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. விரும்பிய தெய்வ திருப்பணிகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள், முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. தந்தை இல்லைனா தந்தை வழி உறவுகளுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. இவங்களுக்கு ஏதாவது உதவிகள், தேவைகள் அப்படின்னு வரும் பொழுது நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நன்மைகள் எல்லாம் இந்த விஷயங்கள்ல இருந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அறக்கட்டளை ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தந்தைக்கு ஏதேனும் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு தந்தையுடனான கருத்து மோதல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே பிளஸ்ஸா நடக்கலாம், ஒரு சிலருக்கு இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மைனஸா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பாரம்பரிய நோய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்நிலை ரீதியிலான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பதவி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி ரீதியிலான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து மோதல்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம். வீண் விவாதம், விரோத நிலைகள் இதையெல்லாம் கைவிட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. எதிர்பாராத வகைகள்ல செலவினங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகள் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும். தன்னிறைவு அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. குடும்ப ரீதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருடைய வீடுகள்ல இருக்கிறதுக்கும் சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில சின்ன சின்ன பய உணர்வுகள் இருக்கலாம், பதற்ற உணர்வுகள் இருக்கலாம். புதிதான முயற்சிகள்ல ஈடுபடும் போது நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்காக முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறவங்க, பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வரன் பார்க்கும் முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையேயான வாக்குவாதங்கள் அதிகரிக்கலாம். விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். வீண் விவாதங்களை தவிர்த்து விட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகள் ரீதியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல ஏதேனும் இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம். ஒரு சிலருக்கு பார்ட்னரோடு மோதல்கள் இருக்கலாம். பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல முறைகேடுகள் இருந்தால் அதெல்லாம்
தெரிய வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வங்கியுடனான பேச்சுவார்த்தைகள்ல தடைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. நண்பர்கள் வழியில தேவையில்லாத பிரச்சனைகள், இடையூறுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகள்ல நிதானங்கள் அவசியம். தேவையில்லாம நம்மளா அதுல ஏதாவது ஒண்ணு முயற்சிகள் பண்றோம், திட்டங்களை போடுறோம் அப்படிங்கிற ஈடுபாடுகள் இருந்தா அதுல ரொம்ப கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆனாலும் எதிரிகள் வழியில இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கலாம். ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதிரிகள் வழியில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. எல்லா விஷயத்திலையும் கவனங்கள், நிதானங்கள் இதெல்லாம் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வீணான அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம், இல்லைன்னா இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கவன நிலைகள் அவசியம். முன்பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்கள், இந்த மாதிரி வெளிநாடு ரீதியில ஈடுபடுறீங்கன்னா அதுல எல்லாம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மனைவி வழியில, நண்பர்கள் வழியில, பிள்ளைங்க வழியில ஏதேனும் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலை ரீதியிலான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இரவு பயணங்கள், நீண்ட நேர பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள் இருந்தா முடிஞ்ச அளவு அதையெல்லாம் தவிர்த்து விட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. அனாவசிய செலவுகள் அதிகரிக்கலாம். அதன் ரீதியில கடன் வாங்கினோம் அப்படின்னா திரும்ப அதை செலுத்த முடியாம போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். புதிதான முயற்சிகள்ல ரொம்பவும் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் தனஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமண ரீதியிலான செலவினங்கள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவி இல்லைன்னா நண்பர்கள் இவங்க வழியில செலவினங்கள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு கருத்து மோதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் ரீதியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த விஷயங்கள்ல பணம் செலுத்தக்கூடிய எண்ணங்கள், வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. கணவன் மனைவி சம்பந்தமான வழக்குகள் அதிகரிக்கலாம். நண்பர்கள் வழியில வழக்குகளோ பிரச்சனைகளோ அதிகரிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. பயணங்கள் வழியில எதிர்பாராத செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக உள்ளது. தந்தை வழியில வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உறவில் வரன் பார்க்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. குழந்தை பேரு ரீதியிலான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு சிலருடைய வீடுகள்ல இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது. அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். இதன் ரீதியில மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு மிகுதியாக இருக்கின்றது. சமாதான பேச்சு
பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஏதாவது பிரச்சனைகள் ரீதியில சமாதான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இசைக்கலைகள் ரீதியிலான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இன்றைய தினம் இருக்கின்றது. வங்கி சார்ந்த பணிகள்ல ஈடுபடுவதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புதிதான முயற்சிகளையும் நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தருவதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வரன் பார்க்கும் முயற்சிகள், திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், வங்கியுடனான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க பிறருக்கான நன்மைகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மனைவி, நண்பர்கள், உறவினர்கள், அண்டை அயலார்கள் இப்படி எல்லாருக்கும் உதவக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கலாம். பிறருக்காக கடன் கொடுக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் டார்க் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் உலகளந்த பெருமாள் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஒரு சிலருக்கு வழக்குகள் வரலாம். இல்லைன்னா அதன் வழியில பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு இருக்கும் போது கருத்து மோதல்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. கொஞ்சம் வரவுக்கு மேல செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வீண் விரோத நிலைகள், பகைமை உணர்வுகள் இதையெல்லாம் மறந்து விட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. குழந்தை பேரு ரீதியிலான விஷயங்களுக்காக ஒரு சிலர் ட்ரீட்மெண்ட் ரீதியில முயற்சிகள்ல ஈடுபடலாம். ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான மருத்துவ செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், தோள்பட்டை ரீதியிலான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இதன் ரீதியில கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில செலவினங்கள் இருக்கலாம். இல்லைன்னா பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள்ல கருத்து மோதல்கள் பிள்ளைங்களோட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள்ல கவன நிலைகள் அவசியம். ஒரு சிலருக்கு திடீர்னு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான வேலை முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஆன்மீக ரீதியிலான வேலை சம்பந்தமான முயற்சிகள் திடீர்னு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கடனாக பொண்ணோ பொருளோ கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடுறீங்கன்னா அதுல எல்லாம் நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. முக்கியமான பொருட்களை எல்லாம் கவனமுடன் வச்சுக்க வேண்டியதும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எதிரிகள் வழியில சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த வேலை முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க பிறருக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். பிறருடைய வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய முயற்சிகள் இருக்கலாம். இந்த மாதிரி ஒருவேளை சக பணியாளர்களாக இருக்கலாம், உறவு முறைகளாக இருக்கலாம். அவங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் வரலாம். அவங்களுக்காக பணம் செலவு செய்யக்கூடிய எண்ணங்கள் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல மருத்துவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதே மாதிரி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல
நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாமல் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் டார்க் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு. மீன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் வரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இவங்களுக்கெல்லாம் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இவங்களுடைய தேவைகள் உதவிகள் அப்படின்னு வரும் பொழுது நாம உதவக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. குழந்தை பேரு ரீதியிலான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிள்ளைகளுடன் இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. பிள்ளைங்களுக்கு நுட்பமான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. மனம் விரும்பிய வரனை தேர்வு செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைய தினத்தில் உள்ளது. உறவிலேயே வரன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த தேடுதல் இருக்கிறதுக்கான எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் மறைந்து தெளிவு பிறக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைத்துறை சம்பந்தமான வேலை ரீதியிலான முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்ட்னருடன் இணையக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பொதுநல சேவை சம்பந்தமான துறைகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. மனதளவில் கற்பனை சம்பந்தமான எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கற்பனை வளத்தினுடைய அளவு மிகுதியாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடுகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமுடன் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விஷயத்திலையும் நிதானங்கள் அவசியம், கவனத்துடன் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கலாம், செயல்பாடுகள்ல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம், இதன் ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கலாம். அதனால கவனத்துடன் செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.